கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பயன்படுத்திய மெமரி கார்டு ஒன்று இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னும் அதில் ரொம்பவே பழமையான விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மக்களால் அன்போட கேப்டன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் விஜயகாந்த் அவர்கள். கடந்த வருடம் டிசம்பர் 28ஆம் தேதி இவர் காலமாகியிருந்தார். இவரோட மறைவு அப்படிங்கிறது இன்றைய தேதி வரைக்குமே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அவரை பற்றி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ரீசெண்டாக தெரிய வந்திருந்தது என்ன அப்படின்னா, கேப்டன் விஜயகாந்த் சார் கடைசி வரைக்குமே டச் ஃபோனே யூஸ் பண்ணாமல், ஸ்மார்ட் ஃபோனே யூஸ் பண்ணாமல் பட்டன் ஃபோன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கேப்டன் அவர்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறது பிடிக்காதாமா, அதே மாதிரி சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதும் பிடிக்காதாமா. அவர் ரொம்பவே பழமை விரும்பியாக தான் இருந்திருக்காரு. காலையில் எந்திரிச்சா அனைத்து விதமான நியூஸ் பேப்பரும் பார்ப்பாராமா. அண்ட் அவருக்கு குடும்பத்தார்கள் கால் பண்ணணும், ரொம்பவே முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நார்மல் கீபோர்ட் ஃபோன் மட்டும் வச்சுருந்துருக்காரு. அந்த ஒரு ஃபோனில் மெமரி கார்டு இன்செர்ட் பண்ணுற மாதிரியும் இருந்திருக்கு. அண்ட் மெமரி கார்ட்லேயுமே அவர் என்ன வச்சிருந்திருக்காருன்னா, அவருக்கு எம்ஜிஆர் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் சாரோட பாடல்களும் இவர் நடித்த படங்களில் இவருக்கு ரொம்பவே பிடித்தமான பாடல்களும் தான் அதில் இருந்திருக்கு. ஃப்ரீ டைமில் இருக்கும் போது அந்த ஒரு பாடல்கள்லாம் தான் விஜயகாந்த் சார் கேட்டுக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கடைசி வரைக்குமே அவர் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கவே இல்லையாமா. அண்ட் இவருக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பையன்கள்கிட்ட சொல்லி தான் அந்த விஷயங்கள்லாம் ஸ்மார்ட் ஃபோன் மூலயமா பார்ப்பாரே ஒழிஞ்சு அவர் கடைசி வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணது இல்லை. அவர் யூஸ் பண்ணது நார்மல் ஒரு கீபோர்ட் ஃபோன், அதில் ஒரு மெமரி கார்டு இருந்திருக்கு. அந்த மெமரி கார்டில் ஓல்டு சாங்ஸ், அதுலேயும் அவருக்கு பிடித்தமான நடிகரான எம்ஜிஆர் அவர்களோட சாங்ஸ் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு மொபைல் ஃபோனையும் மெமரி கார்டையும் அவங்களோட குடும்பத்தார்கள் விஜயகாந்த் சாரோட நினைவாக பத்திரமா வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போகுது. இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக விஜயகாந்த் அவர்களோட மனைவி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. கேப்டன் அவர்கள் உயிரோட இல்லை, நம்ம கூட இப்போ இல்லை, அதனால இதுக்கப்புறம் நமக்காக யார் இருப்பா அப்படின்லாம் வருத்தப்படவே படாதீங்க. அவர் இடத்துல இருந்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் செய்ய வேண்டிய விஷயங்களை நாங்கள் செய்வோம். அவர் இதற்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன உதவிகள் பண்ணார், அவர் உயிரோடு இருக்கும் போது நம்ம வீட்டு பிள்ளைன்னு நினச்சி எப்படி தயங்காமல் வந்து ஹெல்ப் கேட்பீங்களோ அதே மாதிரி எங்கள் வீட்டு கதவை தட்டுங்க. அது எந்நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணி கொடுப்போம். காசு தேவையா, சாப்பாடு தேவையா, கல்யாண செலவுக்கு ஏதாவது காசு இல்லையா, அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, கேப்டன் இருக்கும்போது எப்படி உரிமையோடு வந்தீங்களோ இதுக்கப்புறமும் அதே மாதிரி வாங்க, கேப்டனோட இல்லம் எப்போதுமே உங்களுக்காக காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பொதுமக்கள் கேப்டன் அவர்கள் செஞ்சதில் நீங்கள் எதை செய்வீங்களோ மாட்டீங்களோ, மக்களுக்கு அவர் எப்படி சாப்பாடு போட்டாரோ அதே மாதிரி இதுக்கப்புறம் நீங்களும் போடுங்க, யாரையும் பசியில் இருக்க வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸை சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டிசிஷன் ரொம்பவே சூப்பராக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.